மாணவர்களே உங்கள் திறமையை வந்து நீங்கள் வளர்த்துக்கிறதுக்கு யாருடைய அறிவுரையும் நீங்கள் தேர்ந்தெடுக்காதீங்க, தேடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய திறமையை வளர்த்துக்கிறதுக்கு நீங்கள் உங்கள் அறிவு மட்டும் பயன்படுத்துங்க, உங்கள் எனர்ஜி மட்டும் பயன்படுத்துங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்யுங்க. அரசியல்வாதிகள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை காது கொடுத்து கேட்காதீங்க. குறிப்பாக வந்து நீட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு தகுதி தேர்வு தான். நம்ம வந்து நார்மலாக ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வகுப்புலேருந்து இன்னொரு வகுப்பு போகிறதுக்கு அரையாண்டு தேர்வு, ஆண்டு தேர்வு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தேர்வுகள்லாம் வச்சு அதன் மூலமாக வெளியே போகிறோம் இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த நீட் தேர்வுங்கிறது ஒரு சின்ன தகுதி தேர்வு, எம்பிபிஎஸ் முடிக்கிறதுக்கு. இதுக்கு கடினமாக முயற்சி பண்ணோம்னா கட்டாயமாக எந்த ஒரு தேர்வும் நமக்கு எளிதானது தான். என்ன வழிமுறை எப்படி அப்படிங்கிறது முதல்ல தெரியும். ஒரு ஒரு இலக்கு நோக்கி ஓடுறோம்னா அந்த இலக்கு எவ்வளோ தொலைவு, எவ்வளோ நேரத்தில் கடக்கலாம், எவ்வளோ வேகமாக போனால் கடக்க முடியும், அந்த வேகத்தை கூட்டுறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான திட்டங்களை வகுக்க வேண்டியது நம்மளுடைய ஒரு வேலை. அந்த வேலையை செய்கிறதுக்கு இந்த ஆசிரியர்களும் தூண்டுகோலாக இருக்கணும். அந்த வகையில் சரியாக இருந்தால் நீ ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்றைக்கி அந்த ஸ்டூடெண்ட்டை அப்படி உருவாக்குறதுக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது இந்த அரசியல்வாதிகள் தான். ஏதாவது ஒரு காரணங்களை சொல்லிட்டு மாணவர்களோட திறமையை மட்டம் எழுதிக்கிட்டு இருக்கிறதே அவங்களுடைய வேலையை வச்சுட்டு இருக்காங்க. குறிப்பாக மாணவர்களால் இது முடியாது, இது செய்ய முடியாது, அது செய்ய முடியாதுன்னு சொல்லி எதையாவது ஒன்று போட்டு குழப்பிட்டு இருக்கிறதே அவங்களுடைய வேலையை வச்சுட்டு இருக்காங்க. உங்களுடைய திறமையும் தகுதியும் ஒரு ஒரு கட்டத்துக்குள்ளே அடைக்கிறதுக்கு இவங்க யாருன்னு எனக்கு புரியல. நீட்டு அப்படிங்கிறது நீங்கள் முடிவெடுங்க. முடிவெடுத்தால் அதை ஜெயிக்கணும், ஜெயிக்கிற மாதிரியான திட்டங்கள் வகுங்க. உங்களுக்கு அந்த திறமை இருக்கான்னு முதல்ல யோசிங்க. நீங்கள் ஒரு திறமை மட்டும் படித்தவங்களா இல்லை, நீங்கள் பல்வேறு துறைகளில் திறமையாக படித்தவங்களா இருப்பீங்க. குறிப்பாக வந்து